நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேச்சமில்லை பரனே. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இல்லாம நமக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்துல உம்மை தவிர எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? இந்த பூலோகத்துல உங்களை தவிர எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? இப்படிதான் நம்முடைய ஆத்மா கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறது. இரவு நேரங்களிலும் காலை நேரங்களிலும் மதியான வேளையிலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, நீங்க தான் எங்களுக்கு இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு துணை ஆண்டவரே. இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க வியாதியில் இருக்காங்க, வியாதி இல்லாமல் இருக்கிறவங்க பணம் இல்லாமல் இருக்காங்க. ஏதாவது ஒரு குறை அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. என் அருமை தேவ பிள்ளையே, குறையில்லாத வாழ்வு ஒன்று உண்டு, அது கர்த்தரிடத்தில் தான் உண்டு. ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பாரானால் நம்ம ஒரு குறையில்லாதபடி வாழலாம். இது வாழாதபடி தடை செய்கிறது நாம் தான். அவிசுவாசத்தினாலே நாம் கர்த்தரை நம்பாத சில நேரங்களிலே அவருடைய வார்த்தையை நம்பாததுனால பயம் நமக்குள்ள வருகிறது. பயம் வந்தா பிரச்சனைகள் வருகிறது. அந்த பயம் பிரச்சனை பயத்தினால வருகிறது என்று அறிந்திருந்தும் நாம் பயப்படுகிறோம். நாம் பயப்படக்கூடாது. நீதான் எங்கள் நம்பிக்கை, நீதான் எங்கள் ஆண்டவர். நீர் எங்களை தப்ப வைப்பீர், நீர் எங்களை சந்தோஷமாக வைப்பீர். நீங்க எங்களை நன்றாக இருக்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for everything. In the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Thank you Lord. Amen. 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 God bless you. Have a wonderful day.